வணக்கம். இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே, ஒரு சேனல் தொடங்கி அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோனே, உடனே அதற்கான வரவேற்பு கிடைக்கிறப்போ, இன்னும் கொஞ்சம் உத்வேகம் தான் வந்து சேரும். அப்படி நீங்க இந்த சேனல் குடுக்குற ஆதரவு மட்டும் இல்லாம, தொடர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா, இன்னும் சிலர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பண்ணாம பார்த்துட்டு இருக்கலாம். இந்த வீடியோ முடியறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா நாங்க 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றதுக்கு உதவியா இருக்கோம் அப்படின்னா, அத நீங்க வந்து செய்யலாமே. தொடர்ந்து அந்த என்கரேஜ்மென்ட் அப்படிங்கிறது உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா எங்க கண்ல படுறப்போ, அது ஒரு பெரிய உத்வேகமா உங்களுக்கு வந்து அமையும். ஸோ இந்த காணொளிய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு செகண்ட் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து எவ்வளோ கேட்டாலும் வந்து சொல்லவே மாட்டாரு. இருந்தாலும் சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கோம். நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும். ம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். சொல்லமா அது உங்க இஷ்டம். ஆ. உங்க விருப்பம். 10 பேர் பேசினாலும் அதான் அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லாம இருந்தா போதும் இப்போ. சரியா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கூட கேட்க தேவையில்லப்பா. தயவு செய்து கொஞ்சம் பண்ணுங்கப்பா. பாத்தீங்களா எந்த மாதிரி கெஸ்ட் நாங்க வச்சிருக்கோம். எனிவே நீங்க ட்விட்டர்ல வந்து ட்வீட் பிக் பாஸ்ல இன்னைக்கு வந்து 3 ரெட் கார்டு எலிமினேஷன்ஸ் இருக்கு அப்படி போட்டு அதில் கீழே ஒருத்தன் வந்து போட்டிருந்தான். ஸோ ஹாப்பி டு சி கிஷோர் அண்ணாஸ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் எகெயின் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் தான் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னி அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் நோண்டி பார்த்தா நீங்கள் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகோ பிக் பாஸ் பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் போட்டுட்டு அதாவது அரசியல் தான் நீங்கள் போடுவீங்க எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்ட் பாலிடிக்ஸ்லாம் போடுவீங்க பிக் பாஸ் பற்றியும் போடுறவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. இந்த வருஷம் அதை நீங்கள் போட்டிங்கல்ல அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கே நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் சங்கடமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதுல வந்து ஒரு கார்ல எல்லாருமே உட்கார்ந்துருக்கணும் போல யாருமே இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதான் டாஸ்க்னு. அதில் சாண்ட்ரா என்ன டாஸ்க் எனக்கு அது புரியல. எனக்கு நான் இந்த வருஷம் பிக் பாஸ்லாம் வந்து பார்க்கல. பட் எனக்கு புரிஞ்சது என்னன்னா அந்த கார்ல அவங்க வந்து யாருமே கீழே போகக்கூடாது உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா அதனால தான் அந்த சாண்ட்ராவை தள்ளி விட ட்ரை பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரச்சனையோடவே சாண்ட்ரா வந்து பார்வதி அப்புறம் கமருதீன் அப்புறம் இன்னொரு லேடி எல்லாருமே சேர்ந்து வைல்டா ரொம்ப ஹார்ஷா பேசி வந்து தள்ளி விடுறாங்க. அவங்க மேல தப்பு இருக்கு நியாயம் அதெல்லாம் நான் சொல்லவே வரல. பட் பேசிக்கலி அந்த ஷோ வந்து ஒரு வயலன்ஸை ப்ரொமோட் பண்ணி ஒரு அண்ட்ரஸ்ட்டை ஏற்படுத்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து எனக்கு ஏற்படுத்துச்சு பார்க்குறப்போ. அதை தான் இதுக்கு முன்னாடியே தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருக்கு. ஆபாசம் டபுள் மீனிங் அரைகுறை ஆடை தேவையில்லாத அரசியல் இப்போ வயலன்ஸ். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆபாசம், டபுள் மீனிங் டயலாக்ஸு, என்ன வன்முறை இதெல்லாம் வந்து திரைப்படங்கள்ல அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. சரியா? இதெல்லாம் போக சீரியல்ல வேற லெவல் தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? பால் காய்ச்சத்துக்கு எதுக்குமா இவ்வளோ அட்ராக்ஷன் கிளாமர் என்ன அப்படின்னு. அப்படி அந்த அளவுக்கு வந்து வேர்ஸ்ட்டாக இருக்குது. சரியா? அது எப்படி அப்படின்னா ஒரு அந்த திருமணம் கடந்த உறவு அப்படின்றது இல்லாத ஒரு சீரியல் நீங்கள் பார்க்க முடியாது. சாஃப்ட் பான் மாதிரி ஆயிடுச்சு ஓப்பனா சொல்லலாம். அது அதை விட அதிகமாக இந்த குடும்ப உறவுகள்ன்ற பேரில் சச்சரவு, பிரச்சனை, சண்டை, காசிப்பு இதுதான் அதிகமாக சீரியல்களில் இருக்குன்னு வைங்க. பட் பி தட் அஸ் இட் மே இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து இந்த பிக் பாஸுடைய இது பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய அளவில் மக்களை எப்படி எமோஷ்னலாக வந்து உளவியல் ரீதியாக நீங்கள் எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். இந்த எடிஷனை சொல்றீங்களா இல்ல பொதுவா அந்த ஷோ பத்தி உங்களோட கருத்து? இல்லை இந்த நிகழ்வே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு உதாரணமாக இந்த ஷோ விட்டுருங்க. ஆனால் இந்த நிகழ்வே நீங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ நீங்களே சொல்கிறீங்க என்னை வந்து உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிச்சு ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சுங்க. அது அந்த பதட்டம் இந்த பதட்டம் இருக்கு இல்லையா இதுதாங்க நம்மளுடைய பெரிய பிரச்சனை. இதைத்தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க கேமில் நான் விழுந்துட்டேனோ பெயிட்டில் விழுந்துட்டேனோ? அப்சல்யூட்லி. வேறு என்ன இருக்க முடியும்? என்கிட்ட வந்து 2-3 பேர் என்னோட லாயர் அவங்க கால் பண்ணி நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அதை பார்த்து. சீரியஸ்லி? ஆமாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அதை பார்த்து. அந்த அந்த நான் பார்க்க மாட்டேன் நார்மலாக நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்து நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இது என்னென்னா இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. சரியா? அப்போ ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கேம். அந்த கேமில் வந்து இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களை அந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா உளவியல் ரீதியாக பாதிக்குது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க இவ்வளோ கேமராஸ் இருக்குது. சுற்றி ஒரு 30-40 கேமரா இருக்குது. 30-40 கேமரா உங்களை கண்காணிச்சிட்டே இருக்குது. 30-40 கேமரா உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? கொலையாக பண்ண முடியும். அது ஏன் உங்களை அந்த அளவுக்கு பாதிக்கணும்? வை ஷுட் இட் அஃபெக்ட் யூ ஸோ மச்? ஏன்னா விடுங்க என்ன அது காணொலி பார்க்குறப்ப பாதிக்குது. மற்றவங்களை எப்படி பாதிக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா நம்மளோட வரவேற்பறைக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் கையாமையோன்னு சொல்லிட்டு சீரியல்லாம் தெரியுங்க. அதில் பின்னாடி மியூசிக் போடுவாங்க. அது ஃபேக்னு. இது ரியாலிட்டி ஷோன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் ரியலிஸ்டிக்காக தானே எடுத்து அதுதான் நான் சொல்கிறேன். அது ரியாலிட்டி இத்தனை கேமரா இருக்குல்ல. இப்போ ஒரு கத்தியை வச்சு வெட்டிடுவான் நான் இன்னும் தானே முடியாது இல்லை. ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் முடியாது இல்லை. அப்போது இது ஏன் நம்ம ஏன் இந்த அளவுக்கு அது சீரியஸாக எடுத்துக்கிறோம்? ஏன் அது அவ்வளோ டென்ஷனாக ஆகிறோம் அதை பார்த்து? அவங்க அதை பண்ணணும், இவங்க இதை பண்ணணும்.
எந்த அளவுக்கு உங்கள் மைண்டை மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்றத பாருங்க. we have seen how இந்த பவர் இருக்கு இல்லையா, அதாவது உளவியல் ரீதியாக உங்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பவரை வந்து எப்படி வந்து ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணாங்கன்னா, சார்லி சாப்ளின்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஊர் என்எஸ் கிருஷ்ணன் வரைக்கும் கருத்தாழ்மிக்க விஷயங்களை நகைச்சுவையாக கொண்டு போய் சேர்த்த ஒரு ஊடகம் இது இருக்குது. இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது இது? இதில் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே பிக் பாஸில் நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக போகணும் அப்படின்னா உங்களை வந்து அவங்க வந்து வெட் பண்ணுவாங்க. வெட்டிங் ப்ராசஸ் இருக்குது. வெட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மன ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் அவங்க செக். அப்படி இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. இருந்தால் மட்டும் தான் சேர்த்துப்பாங்க. மன ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் தான் சேர்த்துப்பாங்கன்றீங்க. கரெக்டா? இல்லை, அப்படி எண்ட் ஆகுது அங்கே. பட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ணுவாங்க எல்லாரையும். அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. கமலையும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்களா ஸ்டார்டிங்கில் ஹோஸ்ட்டாக செலக்ட் பண்ணப்போ? கமல் வந்து ஆமாம், ஹோஸ்ட்டாக செலக்ட் பண்ணும்போது கமல் பேசியிருப்பாரு. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு என்ன ஒரு அரை மணி நேரம் இவர் பேசியிருப்பாரு, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கமல் வந்து ஜூலி எப்படி ஹேண்டில் பண்ணாரு. ஜூலி வெளியில் போகிறாங்க சரியா, ஜூலிக்கு பயங்கர ஒரு ஹேட்ரேட் வந்துச்சு. ஓவியாவுக்கு எதிராக வந்து ஜூலிக்கு அவ்வளோ ஹேட்ரேட் வந்துச்சு. அப்போ ஜூலி வெளியில் போகும்போது என்ன சொன்னார் கமல்? என்னுடைய மகளோ சகோதரியோ சம்திங் நான் வெளியில் அனுப்புகிறேன், அவங்க மேலே வந்து எந்த கோவமும் நீங்கள் யாரும் வந்து பண்ண அப்படின்னு சொல்லி, நீ வந்து இங்கே என்ன பண்ணுற விஜய் சேதுபதி, நீ வந்து அந்த பாரு அப்படின்ற அந்த பார்வதி அந்த அந்த பொண்ணை நீங்கள் முழுக்க யூஸ் பண்ணிக்கிறீங்க கண்டென்ட்டுக்காக. நீங்கள் எடுத்து பாருங்களேன், அவங்க ப்ரோமோ எடுத்து பாருங்கள். 330 ப்ரோமோவோ என்னமோ இது வரைக்கும் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதில் 250 ப்ரோமோவோ என்னமோ பார்வதி இருக்காங்க. சாரி டு இன்டரப்ட், எனக்கு பார்வதி அவங்களோட நிறைய அந்த ஆக்ஷன்ஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் லீனியஸ்லாம் பிடிக்காது. பட் டு பி ஹானஸ்ட், இந்த வருஷத்தோட சீசன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொண்ணை வச்சு தான் ஃபுல் மில்கிங் பண்ணியிருக்காங்க. பாரு வச்சு தான் என்ன பண்ணாங்க சரியா. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அவங்க திமுகவோட பெரியாரிஸ்ட் யாராவது இருந்துட்டு போட்டோமே, நான் வந்து ஐ வில் ஸ்டாண்ட் பை த விக்டிம் சரியா. இங்கே வந்து சாண்ட்ரா விக்டிம் கிடையாது. ஏன்? சாண்ட்ராவோடைய பிஹேவியரை பாருங்கள், பிஹேவியரல் பேட்டர்னை பாருங்கள். நான் பிக் பாஸ் வாட்ச் பண்ணுறது கிடையாது. பட் இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோஸ் பார்த்தேன். சரி, பார்க்கும்போதே எனக்கு அப்பட்டமாக தெரியுதுங்க, சாண்ட்ரா ஓவர் ஆக்ஷன் பண்ணுது சரியா. அதோடைய ஹேண்ட்பேக் புருஷன் ஒருத்தன் இருக்கான். எப்படி நயன்தாராக்கு ஒரு ஹேண்ட்பேக் புருஷன் இருக்கானோ அது மாதிரி இதுக்கு ஒரு ஹேண்ட்பேக் புருஷன் இருக்கான். ஒரு காலத்தில் பெரிய இருந்துட்டு போட்டான், என்ன அதனால என்ன, ஸோ வாட், ஹேண்ட்பேக்னா ஹேண்ட்பேக் தான் சரியா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஒரு வீரா வேஸ்ட்மான உள்ளே போகணுன்னு அது இது வச்சு எப்போ உன்னுடைய ஒய்ஃபை வந்து நீ வந்து ஒரு ஷோக்கு கொண்டு வந்துட்டியோ, ஷி ஹாஸ் டு பி டெல்ட் வித் லைக் எனி அதர் கண்டஸ்டன்ட். இல்லைன்னா என்னோடய ஒய்ஃபை வந்து அப்போ சாண்ட்ராவை அந்த மாதிரி பண்ணாமல் வேறு யாராவது இன்னொரு பொண்ணு அங்கே இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை பண்ணால் பரவாயில்லையா? என்ன பேசுகிற நீ? எதுவுமே ஏற்றுக்க முடியாது தான் சரியா. காலால் எட்டி உதைக்கிறது ஏற்றுக்க முடியாது, கீழே தள்ளி விடுறது ஏற்றுக்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து கொலை குத்தமா? என்ன மூவிங் காரா? இல்லை, இன்னொரு விஷயமும் இந்த கார் என்ன அப்படி 100 மைல் வேகத்தில் போயிட்டு இருந்துச்சா, அது தள்ளி விட்டாங்களா கீழே? இல்லை, இன்னொரு விஷயமும் ஏற்றுக்க முடியாது. சாண்ட்ரா கீழே விழுந்தோன்னு ஒரு பையன், ஓ மை காட் சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ன்றானே, அந்த நடிப்பு. அதான் சொல்கிறேன் நான், இதெல்லாம் ஓவர் ஆக்டிங் இல்லை. அண்ட் பேனிக் அட்டாக்ன்றது என்ன? அதுக்கான மரியாதையே போயிடுச்சு. எல்லாருக்குமே வருங்க பேனிக் அட்டாக்ன்றது. அதாவது ஒரு சமயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நமக்கு எல்லாமே அப்படி சூழ்ந்துட்டு வரா மாதிரி வரும். அது எல்லாருக்குமே வரக்கூடியது. நீங்கள் பிக் பாஸ்ன்னு சொல்கிறீங்க, அதாவது இவ்வளோ கேமரா இருக்குது, இவ்வளோ உத்தரவாதங்கள் இருக்குது, பணமும் கொடுக்க போகிறாங்க, இவ்வளோலாம் இருக்கும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க. ஜஸ்ட் திங்க், என்னை வந்து கொண்டு போயிட்டு சப்ஜெக்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க எங்கே, செங்கல்பட்டில், இவ்வளோ பெரிய கதவு சரியா, அது ஒரு சின்ன ஒரு என்ட்ரி, அது வழியாக உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்படி பேனிக் அட்டாக் இருக்கும் அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் ப்ரிசனே பார்த்தது கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனே பார்த்தது கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு ப்ரிசனுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. அது வந்து திறந்து போகும்போது அதை வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸை கட்டுன்றாங்க, கழட்டி உட்காருன்றாங்க. 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ பேனிக் அட்டாக் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறோம் அது சரியா. ஏதோ பெரிய இவ்வளோ கேமரா பார்த்துட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து கொலை பண்ணிட்டு வானா அவனை, என்ன நாடகம் ஆடுற?
பாரும் கமருதீனும் சேர்ந்து வளர்ந்து அப்படியே கழுத்து நடிச்சிருவாங்களா? என்னங்க நல்லா தெரியலையா? அப்பட்டமாக தெரியலையா? அப்படியே அது நடிக்குது. ஐயோ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் என்னதோ பண்ணுவாங்க. என்ன நடிக்கிற? என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ண முடியும்? so many cameras around, right? and there are so many people around. சரியா? ஏன் நடிக்கிற? இதை மக்கள் பார்த்து நம்புறாங்க பாருங்க. இதில் என்ன கொடுமைன்னா, நம்ம இட் இஸ் பிரசாந்தா, ஆமாம், அவர் கண்டா பிரசாந்த் ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர் இந்த அவர் பார்த்தீங்கன்னா அவர் போடுறாரு, ஷேர் பண்ணுறாரு வீடியோ. குழந்தைகள் அப்படி பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம என்ன கடத்தோம்? இந்த டபுள் மீனிங் டயலாக்ஸையும் இந்த ஆபாசத்தையும் இந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சிக்கணுன்றதையும் இதை நம்ம கடத்துகிறோம். அதாவது கன்னிங்னஸ், செல்ஃபிஷ்னஸ் எல்லாமே இதை நம்ம கடத்துகிறோம் குழந்தைங்களுக்கு. இது எவ்வளோ கேவலம் அது. இப்போ அப்பட்டமாக ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் தெரியுதுங்க. அந்த சாண்ட்ரான்ற பொம்பளை வந்து நடிக்குது, ஓவர் ஆக்ட் கொடுக்குது, ஓவராக ஆக்ட் பண்ணுது, ரொம்ப அப்படியே அப்படியே அழகிற மாதிரி, இப்படியே டென்ஷன் வரா மாதிரி, பால்பிட்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது பால்பிட்டேஷன்ஸ்னால் உங்களுக்கு இது அது மாதிரி என்ன நாடகம் ஆடுறேன், என்ன நடிக்கிறேன். இதையும் உண்மைன்னு நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு பாருங்க, அதுதான் அங்கே பிரச்சனை. இதையும் உண்மைன்னு நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. நான் 1993, 94 நினைக்கிறேன், எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு 200 பேர் இருப்பாங்க, 200 பேர் உட்காந்துருப்பாங்க. குறி சொல்லக்கூடிய ஒரு அம்மன் சிலை. அந்த அம்மா வந்து கதவை திறந்துடின்னு வருவாங்க. அந்த அம்மன் சிலை முன்னாடி உட்காருவாங்க, ஏதோ பூஜை பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அம்மனுடைய வாயில் அப்படியே தேன் வழி அப்படின்னு உடனே எல்லாம் அப்படியே இது பண்ணி உட்காருவாங்க. ஐ ஆக்சுவலி பிலீவ்ட் இட் அந்த வயசில். சரி, மேரி மாதா கண்ணிலேருந்து ரத்தம் வழிகிற மாதிரி. இப்போ நான் அதை திரும்பி யோசிக்கும் பொழுது எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்திருக்கோம் நம்ம. இப்படி மக்களை, அதாவது மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கணும். அவங்களோட மண்டேன் லைஃப்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரேக் பண்ணி வேறு ஏதோ ஒன்று நடக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மேஜிக் நடக்கணும், ஏதோ ஒரு சூப்பர்மேன் வரணும். நீங்கள் வந்து ஒரு திரை படத்தில், அதாவது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 10 பேர் அப்படி அடித்து தூக்கி போடுறது இருக்கு இல்லையா? இதை பார்த்து அவன் அப்படியே இதுவாக ஏன்னா இவன் ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரான். இவன் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பான், என்ன ஒரு சூப்பர்வைசர் திட்டு வாங்கியிருப்பான். இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பென்டப் எமோஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் அவன் அடிக்கிறான்ல. அப்போ அந்த இடத்துல அடிக்கிற இடத்துல அவன் மேனேஜரை யோசிச்சு பார்த்துப்பான். சரியா? அப்போ அடிச்சு தூக்குறாரு, இதான் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சி we expect larger than life characters to come and save us, rescue us or pacify us. இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. இப்போ நம்ம திருப்பி இந்த விஷயத்துக்கு வருவோம். டிகிரஸ் பண்ணாமல் இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணுறாங்க, நீங்கள் நிறைய டிகிரஸ் பண்ணுறீங்க, நிறைய வெளில போகிறீங்க அப்படின்ட்டு. நான் டாபிக்லேயே வரேன். அப்பட்டமாக நீ என்ன பண்ணியிருக்கணும்? விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்கணும்? கமருதீனையும் பார்வையும் கூப்பிட்டு நீ வந்து மிரட்டி வார்ன் பண்ணியிருக்கணும். நாங்கள் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட லைனை, யூ ஷுட் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அது சொல்லாமல் இதான் சாக்குன்னு அவங்கள பிடிச்சி வச்சு இந்த ஒரு பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி வெளில தள்ளி விட்டீங்க. இந்த ஃபேக்ட் சபரி அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் இந்த பொம்பளை எவிக்ட் ஆகிடும், சாண்ட்ரா. சரி, அவங்க கதை அதோட முடிஞ்சது. என்னோட கேள்வி, இஃப் யூ ஆர் சைக்கலாஜிக்கலி எஃபெக்டட் பர்சனாலிட்டி ஆர் சைக்கலாஜிக்கலி வீக்கர் பர்சனாலிட்டி, நீ எப்படி முதல்ல உள்ளே வர ரியாலிட்டி ஷோக்குள்ளே? why do you even come into the show? தகுதியே இல்லை வரதுக்கு. நீ வரக்கூடாது. you should be physically fit, you should be mentally fit, you should be in all ways fit. அப்படி தான் நீ உள்ளே வரணும். அந்த ஷோ அந்த மாதிரி, ரைட்? அப்படிங்கும்போது நீ எப்படி உள்ளே வர ஃபஸ்ட்டு? அப்போது இதை வந்து 2 பேரை வந்து அசிங்கமாக காட்டுறது, 2 பேர் மேலே கோவத்தை கொண்டு வருது. காயத்ரி மேலே இப்படி தான் கோவத்தை கொண்டு வந்தாங்க. காயத்ரி ரகுராம் அவங்கள வந்து அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு வில்லன் மாதிரியான ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜூலி, அது காயத்ரியோட ஷோலேயே ஜூலி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவர் சக்தியோடைய லைஃபே போயிடுச்சுன்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி நிறையவே என்னென்னா ஃபேமுக்காக அதில் போகிறாங்க. ஃபேமுக்காக அது போகிறது ஓகே.
பட் இந்த மாதிரி சொல்லும்பொழுது என்ன கேட்டால் நான் பார்வதி வந்து ஐ வில் சே பார்வதி ஷுட் ஷூ தீஸ் பீப்புள். நீ வந்து இவங்கள ஷூ பண்ணணும். ஏன்னா உன்னை வந்து அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் அவ்வளோ அசிங்கமாக, அதாவது உன்னை யூஸ் பண்ணி கண்டென்ட்டுக்காக உன்னை யூஸ் பண்ணிவிட்டு உன்னை அதுக்கப்புறம் வந்து தூக்கி வெளில போடுறாங்க. அவங்களுக்கு பேசிக் கர்ட்டசி கூட கிடையாது. ஒரு சென்ட் ஆஃப் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் கர்ட்டசி கூட கிடையாது. அப்படின்னும் பொழுது கிரீஸ் டப்பா மாதிரி கிக் பண்ணி விட்டுறாங்க. அது ரொம்ப தப்பு இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. இதுக்காக நான் வந்து பார்வதி செய்ததெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்லலை, பார்வதி பேசினதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்லலை, அது கமருதீன் பண்ணதெல்லாம் ரைட்டு இல்லை, கமருதீன் பேசினதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்லலை. சாண்ட்ரா என்ன உத்தமிய இல்லை எல்லாரையும் பார்த்தும் ஏதோ ஒரு கேள்வி கேட்கலாம். அப்புறம் நீ தானே திட்டிருக்க அவனை பார்த்து காமருதீன் அது இதுன்னு நீ தானே பேசியிருக்க. ஸோ யூ ஹவ் நோ பிஸ்னஸ் கம்மிங் அவுட் அண்ட் பிளேயிங் தி விக்டிம் கார்டு. சரியா? அப்போ அங்கே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அந்த பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு பேசும்பொழுது அங்கே வந்து அப்படியே அழுது தன்னால் பேசவே முடியாதபடி அப்படி ஒன்றும் நடந்து இல்லையா? அந்த கதவை திறந்து உன்னை தள்ளி விட்டாங்க, இவ்வளவுதான். நீ என்ன 10 அடியிலேருந்து கீழே விழுந்தியா, 15 அடியிலேருந்து கீழே விழுந்தியா? இல்லை, கதவை திறந்து நீ யூ ஜஸ்ட் வேர் வாஸ் புஷ்ட் அவுட், ரைட்? அவ்வளோதானே. இல்லைன்னா ஃபிட்ஸ் வந்தா மாதிரி. சரி, விஜய் சேதுபதி உங்களை கரெக்டாக சென்ட் ஆஃப் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆப்சல்யூட்லி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன சொன்னார்? எது அவர் சொன்ன எது உங்களுக்கு வந்து இல்லை, உங்கள் அக்கா உங்களை பற்றி நினைக்க மாட்டாங்களா, உங்கள் அம்மா உங்களை பற்றி எப்படி பார்ப்பாங்கன்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்லாம் வந்து ஹீ சேஸ். சரியா? நம்மளோட கேள்வி, அப்படிலாம் அவனுக்கு அக்கறை இருக்கும் அப்படின்னா நீ அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போதே நீங்கள் கரெக்ட் பண்ணிருக்கலாம்ல, இன்டர்வீன் பண்ணியிருக்கணும். நீ இன்டர்வீன் பண்ணியிருக்கணும்ல, நீ ஏன் இன்டர்வீன் பண்ணல? அப்போ டிஆர்பி வராது, நம்ம இது மாதிரி உட்காந்து பேசியிருக்க மாட்டோம்ல. அதுதான் சொல்கிறேன் நான். ஸோ வெரி கிளியர்லி இது நீ பண்ணுறது டிஆர்பிக்கு, நீ யூஸ் பண்ணிட்டு இருந்து டிஆர்பிக்கு. பாருன்ற கேரக்டர் இல்லைனாக்க பிக் பாஸோடைய 9th சீசன் 9 சீசன் தான். ஓகே, இந்த சீசனே கிடையாது. அதான் திருப்பி சொல்கிறேன், 330 ப்ரோமோவோ என்னமோ வந்துருக்கு. நீங்களே எடுத்து பாருங்கள், அதில் 250 ப்ரோமோக்குள்ளே பார்வோட இதான் இருக்குது. சரியா? இட்ஸ் ராங். அண்ட் இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே சில பேர் பேசக்கூடியது மீனவ அது பார்வை தான் பேசினாங்க, மீனவ இதுதானே அப்படின்ட்டு. பார்வை பேசியிருந்தாலும் தப்பு. சரியா? இதையெல்லாம் நீ ஒளிபரப்பிருக்கவே கூடாது. அதான் என்னோட கடைசி கொஸ்டின். ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக்ஸிங் மேட்சை காட்டுறாங்க, இன்னும் வயலன்ஸை டிவியில் காட்டுங்க சொன்னால் அது ஒரு ஸ்போர்ட்னு அதுக்கு லைசன்ஸ் வாங்கி ஸ்போர்ட்ஸ் சேனலில் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டாக காட்டுறாங்க. பட் வென் யூ ஆர் சேயிங் ரியாலிட்டி ஷோனா அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் பெருசாக வந்து பிரபலப்படல, உங்கள் வரவேற்பு அறைக்குள்ளே வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்போ அது நாடகம் இல்லை ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு அதில் இந்த மாதிரி வயலன்ஸ் இதெல்லாம் காட்டுறப்போ ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி ஆர்டிகல் 21 படி இதை வந்து எப்படி அலோவ் பண்ணுது? இதில் வந்து இன்டர்வீன் பண்ணாமல் எப்படி மத்திய மாநில அரசுகள் விட்டுக்கிட்டு இருக்கு? எனக்கு தெரியல. அது அவங்க 18+ வாங்கியிருக்கலாம் பர்மிஷன். அவங்க அப்படின்னா கூட இதை காட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? எந்த நேரத்தில் காட்டணும்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் கேட்குறது என்னன்னா, நீ எப்படி ஒரு சமுதாயத்தையும் நீ தப்பாக பேசுறதுக்கு நீ அலோவ் பண்ணுவேன்? How can you broadcast it? You should not broadcast it. அப்படி அவங்க பேசியிருந்தாலும் நீ அதை ப்ராட்காஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்ககிட்ட அந்த ஃபில்டர் இருக்கு, எடிட் டேபிள். உங்ககிட்ட அது எடிட்டிங் இருக்குல்ல, நீ அதை எடிட் பண்ணல, நீ அவங்கள புல் அப் பண்ணணும். நீ எப்படி பண்ணுவது? இட்ஸ் நாட் ஃபேர். இல்ல, அப்ப மக்கள் தான புரிஞ்சுக்கணும் இந்த ஷோ. அப்ப இது என்ன பண்றாங்க? ரேஜ் பேக் பண்ணுது இந்த ஷோ. இல்ல, அது மாதிரி காமிச்சு இப்ப நம்ம போன்றவர்கள் இதை பேசணும். பேசும்பொழுது அந்த ஈவெண்ட் அது என்ன ஷோ அது அப்படின்னு போய் பார்க்கணும்னு நிறைய பேர். அதனால இதை அலோவ் பண்றது இதுவே தப்பு. நீ முதல்ல அலோவே பண்ணக்கூடாது. இது பேசும்பொழுது அதை நீ எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்குல்ல. யூ ஷுட் எடிட் இட். நீ அதை அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு சமுதாயத்தை எப்படி நீங்கள் தப்பாக பேசுவீங்க? இல்லை, பல கோடி ரூபாய் ஒரு ஷோவில் போட்டிருக்காங்கன்னா அதை வந்து ஷோ முடியறதுக்குள்ளே எப்படியா ஹிட் பண்ணணும்னா ஏதாவது ஒன்று பண்ணி அது ஓம் பிரச்சனை. உன்னை யாராவது பல கோடி ரூபாய் போடுங்க, யாராவது கழுத்து பிடிச்சி நெருக்கி போடுன்னு சொன்னாங்களா? இல்லை. நீ இந்த சட்ட விதிகளின் கீழே நீ வந்து அந்த பணத்தை நீ போட்டு இந்த பணத்துலேருந்து நீ லாபம் சம்பாதிச்சுக்க. யார் வேண்டான்னு சொன்னது? சட்ட விதிகளின் கீழே நீ இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற, இந்த பணத்துலேருந்து நீ இந்த லாபத்தை சம்பாதி. சட்ட விதிகளை மீறி நான் பணத்தை போட்டேன் அதனால நான் லாபம் சம்பாதிக்க என்னன்னாலும் பண்ணுவேன்னு சொல்லுவியா? ஏற்றுக்க முடியாது. இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ரைட். எனிவே இந்த சீசனோட பிக் பாஸ்னு ஒருத்தர் எதுக்குங்க வச்சிருக்காங்க? எல்லாரையுமே வந்து கைட் பண்ணி நீ வந்து கரெக்ட் பண்ணி நீ கொண்டு போகணுன்னு தான் வச்சிருக்காங்க. நீ கரெக்ட் பண்ணியிருக்கணும்ல. அதே மாதிரி அங்கே வந்து இவ்வளோ கேமராஸ் எதுக்கு இருக்குது? இது நடக்கும்போதே நீ இழுத்திருக்கணும்ல. அண்ட் எதுக்கு இந்த பிக் பில்டப்? அப்படி எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, அதை கூப்பிடுங்க, இதை கூப்பிடுங்க. என்னையா நடந்துச்சு? என்னவோ அந்த பொம்பளை கோமாவில் போன மாதிரி அந்த பொம்பளை 1/2 மணி நேரத்தில் உட்காந்துட்டு பெட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பிரியாணி வாங்கி வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. இதெல்லாம் காமெடியா இல்லையா?
ரைட்டு நான் அவன் ஏஞ்சி பார்க்குறேன். ரைட்டு. இங்கே ஒரு கீழே எங்களோட ஆஃபீஸ் பெட் டாக் படுத்துருக்கு, பிரியாணின்னு சொன்னோன்னே ஏஞ்சி பார்க்குது. எனிவே இந்த சுவையான இந்த கமெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். எனிவே இந்த ஷோவை பற்றி நம்ம பேசுறதுக்கு இது மேலே தேவை வராதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பட் சமூகத்தில் இப்படி வர்றப்போ அதை பற்றி தவிர்க்க மை முடியாது. சப்போர்ட் இஸ் டு பார்வதி. அவங்க மேலே வந்து அவ்வளோ ஹேட்ரட் எல்லாரும் செலுத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு. புரியுது. பட் தேங்க்யூ. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க காசிப் சொல்லி எங்கேஜ் பண்ணலாம். பட் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லி இன்சைட்ஃபுல்லாக மற்றவங்களும் யோசிக்க வச்சிருக்கீங்க. இதை பற்றி மிக்க நன்றி.